மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமானாலும் கொஞ்சம் முன்னேற்பாடோடு நீங்கள் செயல்படணும். எதிர்பாராத பின்னடைவுகள், தடைகள், தாமதங்கள், சில நேரங்களில் வந்து சேர வேண்டிய ஒரு செய்தி நம் காதுகளுக்கு வராமல் இருப்பது, என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு பதபதப்பு, இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் ஒரு முன்னேற்ற ஒரு இப்படித்தான் இருக்க போகிறது அப்படின்ற ஒரு முன்னேற்பாடோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அதனால் தேவையில்லாத அந்த மனக்கலக்கம், தாமதங்களால் வரக்கூடிய எரிச்சல்கள் இதையெல்லாம் நீக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகளும் தாமதங்களும் பின்னடைவுகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சியினால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். பெரும்பாலும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள், பின்னடைவுகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கும். இந்த தினத்தில் சில முக்கியமான செலவுகளை பற்றி நீங்கள் ஆலோசிப்பீர்கள். அந்த செலவுகள்னால் அது ஒரு அத்தியாவசியமான ஒரு செலவு, நம் முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடிய ஒரு செலவு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு கொஞ்சம் இன்டீரியர்ஸ் இதெல்லாம் செய்கிற செலவு, இல்லை ஒரு திருமணத்திற்கு பொறுப்பேற்று அதற்காக இந்த எல்லாருக்கும் கொடுக்குற அந்த அட்வான்ஸு இதெல்லாம் சுப செலவுகள்னு பேர். ஏன்னா பின்னால் உங்களுக்கு அந்த முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடிய ஒரு சுப செலவுகள், அது போன்ற ஒரு செலவுகளை பற்றி திட்டமிடுவதோ அல்ல அந்த செலவுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளோ தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் மனசில் நிம்மதி இருக்கும், தைரியம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதுக்குமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்த்தால் நிச்சயமாக நன்மைகள் ஏற்படும். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறது, சில முக்கியமான முடிவுகளை எடுப்பது, இது எல்லாத்துக்குமே உகந்த நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட நன்மைகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாக இது அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு இணக்கமான சூழ்நிலை தென்படும். தன வரவு உண்டு. நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில தேவையில்லாத சில பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பங்கெடுக்கிறவங்க சில தவறான முடிவுகளால் பணத்தை இழக்க வேண்டி வரலாம். அதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனாவசியமான ரிஸ்க் எடுக்கிறது, அடுத்தவர்களுடைய பணத்தை கையாளும் பொழுது
அசிரத்தையாக இருப்பது போன்றவைகள் உங்களை பிரச்சனைகளுக்கு ஏற்படுத்தலாம். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாகத்தான் அமைகிறது. பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். நிதானமாக செயல்பட வேண்டும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் ஏற்படும். செய்கிற தொழிலையும் பார்த்தோம்னா சில முக்கியமான திருப்பு முனைகள், அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அளவில் சூழல்கள் மாறும். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது உங்களை பொறுத்த வரைக்கும் அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள், பின்னடைவுகள் இருக்கலாம். எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். பூர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலமான தினம், வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் எல்லாம் விலகி நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்துக்கும் மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம். தொழிலில் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு நல்ல பலன்கள் ஏற்படும். நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையிறது. ஆக்கப்பூர்வமான தினம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். சற்று கவனமாக செயல்பட வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான மார்க்கம் தெரிய வரும். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் தேவையில்லாத சில பிரச்சனைகளில் தலையிட்டு அதனால் வீண் வம்பு வழக்கெல்லாம் சிக்கக்கூடிய தன்மையை காண்பிப்பதால் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டும். இதில் அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும். சில தடைப்பட்டு இருந்த சில விஷயங்கள் விலகும். காதல், திருமணம் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். தன வரவு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீரும்னு சொல்லணும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நிதானமாக செயல்பட வேண்டும். சுவாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். எதிர்பாராத நல்ல மாற்றங்களை, முன்னேற்றத்தையும் தரக்கூடிய தினமாக அமைகிறது. விசாக நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அந்த உற்சாகத்தை இழக்கக்கூடிய தன்மை ஏற்படலாம். மனசில் ஒரு சலனங்கள் தோன்றக்கூடிய தினமாக அமையும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையுமே தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தடைகளும் தாமதங்களும் சில நேரங்களில் மனச்சோர்வும் ஏற்படும். அதனால் ரொம்ப நிதானமாக செயல்படணும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையான உழைப்பு இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி வாகை சூடி சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்களில் கோட்டை விட்டு விட்டோமோ என்ற ஒரு பயம் ஏற்படும். எனக்கு கிடைச்சது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு முக்கியமான நபரை போய் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, ஆனால் அந்த இடத்துல நான் சரியாக பேசலை அவர்கிட்ட அப்படின்ற மாதிரியோ, இல்லை அவர்தான் அந்த முக்கிய நபர் என்று தெரியாமல் நான் வேறு யாரோ என்று நினைத்து பேசிவிட்டேன், இப்படியெல்லாம் வருத்தப்படுவீங்க. இந்த இடத்துல நான் இந்த பதிலை சொல்லியிருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி நடக்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் நம்ம எப்போவுமே ஒரு உஷார் நிலையில் இருக்கின்றது ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று தடைகளும் பின்னடைவுகளும் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்க்கும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, கவனம் தேவை. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனை, குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ஒரு அந்த உறவுமுறைகளில் பாதிப்பு ஏற்படுவதால் பார்த்தீங்கன்னா சர்வசகஜமாக ஒரு தகராறு நடக்கும், ஒரு சண்டை நடக்கும். அப்போ ஐயாவுக்கு என்ன ஆகும், மூட் அப்செட் ஆகிடும். இவர் ஆஃபீஸில் போயிட்டு இவர் யார் மேலேயாவது எரிஞ்சு விடுவார், இல்லை தப்பாக சில முடிவுகள் எடுப்பார், தவறுகள் செய்வார். அது இன்னும் அதிகப்படும் பிரச்சனைகளை. ஸோ அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் ரொம்ப பொறுமையும் நிதானமாகவும் எதையும் பெருசுப்படுத்தாமல் நடக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைகளும் உண்டு. திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான நல்ல தினமாக இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று சோதனைகள் உண்டு, சில தவறான முடிவுகளை எடுக்கலாம், நிதானத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளோ பிரச்சனைகளோ இருந்தால் அதுக்கான தகுந்த மருத்துவம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம், வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சதய நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அது பிரமாதமாக நல்ல பலனை தரக்கூடிய அளவில் சிறப்பாக செயல்பாடுகள் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. தொடர்ந்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, இந்த எலக்ட்ரானிக் குட்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குவது, இது எல்லாத்துக்குமே உகந்த தினமாக அமையும். நீங்கள் ரொம்ப யோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் தாமதங்கள் சில பின்னடைவுகள் இதெல்லாம் வருவதை தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றிகரமான சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும். மனசில் உள்ள ஏமாற்றங்கள் என்பது மறையும்.